ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீசுலா சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி மாடியில் இல்லை, பால்கனியில் வச்சுருக்கோம். செம்பருத்தி செடி தான், எல்லோ கலர் செம்பருத்தி. இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செடி க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம். எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா மொட்டும் நிறைய விட்டுருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிறது தான், இதுக்கு வந்து வீட்டு காய்கறி கழிவும் தண்ணியும் மட்டும்தான், வேறு எந்த கெமிக்கலுமே நம்ம கடையிலேருந்து யூஸ் பண்ணலை. அதே மாதிரி புளிச்ச மோர், வாழைப்பழம் இந்த மாதிரி உரம் தான். அப்படி இல்லைனா மாட்டு சாணம், அந்த உரத்தை வந்து நல்லா காய வச்சு நம்ம போடுறது. இங்கே பாருங்கள், பூ எவ்வளோ நல்லா பெருசாக பூத்துருக்கு பாருங்கள். ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும், இந்த மாதிரி சின்ன சின்ன செடி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், பூ பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா பெருசு, அந்த 5 இதழில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் ஒரு கார்டனில் தான் வாங்கினது. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பார்க்குறதுக்கே இந்த ஒரு பூ நீங்கள் சுவாமிக்கு வச்சிங்கனாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நீங்கள் மார்னிங்கில் எழுந்திரிச்சு வந்துட்டு பால்கனிலலாம் இந்த மாதிரி பூ பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. அந்த சன்ரைஸுக்கும் இந்த பூ பூக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோவில் நான் மொட்டோடு போட்டிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பூ நல்லா காலையில் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். ஸோ ஒரு சின்ன சின்ன இடம் இருந்தால் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் வச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு எந்த அளவுக்கும் அந்த மாடியெலாம் பாதிக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன செடியெலாம் வச்சோன்னா நம்ம பார்க்குறதுக்கும் சரி, நம்ம மைண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.